ஹாய் ஆல். இந்த வீடியோல நம்ம வந்து 13 வே ஆஃப் நேச்சுரலா ஹேர் டை பண்றத பார்ப்போம். நம்மளுக்கு வந்து கெமிக்கல்ஸ் வந்து நிறைய பிக்மெண்ட்ஸ் கலர்ஸ் கொடுக்கும். ஆனா நிறைய டேமேஜ் கொடுத்துடும். கேன்சர் அந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கூட வரும். ஆனா வரி பண்ண வேண்டாம். நேச்சுரல் வேஸ்ல உங்களுக்கு தேவையான கலர்ஸ் ரெட், பர்கண்டி, கிரே, அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஹேர்ஸ் கூட நம்ம ஈஸியாவே நம்ம வந்து நேச்சுரல் வேஸ்ல நம்ம ஹேருக்கு கொடுக்கலாம். ஸோ வீட்லயே ரொம்ப சிம்பிள் ரெமெடிஸ்ல நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, காஃபில வந்து நம்ம நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். கிரே ஹேர்ஸை வந்து ஒரு நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா, காஃபியை வந்து நல்ல ஒரு கண்டிஷனரோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து ஹேர்ல வந்து அப்ளை பண்றீங்க ஃபார் பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு. அதை 1 ஹவர் அப்படியே வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண வேண்டாம், சும்மா வாஷ் பண்ணாலே போதும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டீ. காஃபி வந்து உங்களுக்கு ஹேரை டை பண்ற மாதிரி டீயும் வந்து இன்னொரு வே உங்களுக்கு வந்து ஹேரை டை பண்றதுக்கு. உங்களுக்கு வந்து நல்ல டீயை வந்து நல்ல ஸ்ட்ராங்கா ப்ரூ பண்ணிடுங்க. ஒரு 4 டீ பேக்ஸ் அந்த மாதிரி போட்டு ஒரு 2 கப் ஆஃப் வாட்டர்ல கொஞ்சம் கண்டிஷனரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடுங்க ஹேர்ல. ஒரு 1 ஹவருக்கு சிட் பண்ணட்டும். வேணா நைட் ஃபுல்லாவும் நீங்க வந்து மேல ஷவர் கேப் போட்டு விட்டுடலாம். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்கும். தேர்ட் வே வந்து கேரட் ஜூஸ். நல்ல ஒரு ரெட் கலரா உங்களுக்கு வந்து ஹேர் வேணும் அப்படின்னா கேரட் ஜூஸ் தான் ஒரு கிரேட் வே வந்து உங்களுக்கு அந்த பிக்மெண்ட் வர்றதுக்கு. ஒன்றும் பண்ண வேண்டாங்க. கேரட் ஜூஸை நல்லா அடிச்சுட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட்டா எடுத்து வெட் ஹேர்ல வந்து அப்ளை பண்ணீங்க. அதே கண்டிஷனரோட அப்ளை பண்ணி 1 ஹவர் கழிச்சு ரின்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷாம்பு போடாம லீவ்-இன் கண்டிஷனர் மாதிரி சூப்பரா இருக்கும். ஃபோர்த் ஒன் வந்து வால்நட் ஷெல் பவுடர். அந்த வால்நட்டை வந்து நல்லா அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷெல் பவுடர் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்க இந்த பவுடரை வந்து வாட்டரோட திக் பேஸ்ட்ல மிக்ஸ் பண்ணி ஒரு ஓவர் நைட்டுக்கு அப்படியே விட்டுருங்க. அப்புறம் வந்து உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ரன்னிங் வாட்டர் வாஷ் பண்ணும்போது அந்த பிக்மெண்ட் அப்படியே இருக்கும். நல்ல ஒரு டீப் ப்ரௌன் கலர் உங்களுக்கு கொடுக்கும். ஃபிஃப்த் ஒன் வந்து ஹென்னா. செம்மையா ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் கலர்ல கொடுக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து இந்தியாலே ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆனது. ரொம்ப ஹைலி பிக்மெண்டட். அது கொஞ்சம் ஒரு ட்ரீல இருந்து ஒரு ஸ்மால் இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளுக்கு இந்தியால எல்லா இடத்துலயுமே இருக்கும். அதை மட்டும் நீங்க அப்ளை பண்ணீங்க ஸ்கேல்ப்ல அப்படி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான ரெட் கலர் கொடுக்கும். ஆனா அது ஒரு பெரிய ப்ராசஸ். செவரல் ஹவர்ஸ் நம்ம வந்து ஹேர்லயே விடணும். ஆனா வந்து ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பெர்மனண்டான ஒரு நல்ல ஒரு ஹெல்தி வே. நான் அப்ளை பண்ணிட்டு விட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ். 6th ஒன் வந்து நம்ம லெமன் ஜூஸ். இது வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ் லைட்னர். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். ஸோ லெமன் ஜூஸை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நம்ம நல்லா இந்த ஹேர்ல வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். 7th ஒன் பார்த்தீங்கன்னா பீட்ரூட். பீட்ரூட் வந்து இதுவும் ஹேருக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்குங்க. ஒரு பர்கண்டி கலர் கொடுக்கும். நல்ல ஒரு ஹெல்தி க்ளோவா இருக்கும். அது வந்து நம்மளோட ஸ்கேல்பை கூட இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து ரெட்டிஷ் டின் கொடுக்கறதுக்கு பீட்ரூட் ஜூஸ், ஜிஞ்சர், ஒரு நல்ல எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர்ல ஸ்கேல்ப்ல எல்லாம் அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுட்டு நீங்க ரின்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்கண்டி க்ளோ உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ருஹூப் ரூட். இது வந்து ஒரு கோல்டன் கலர் கொடுக்கும். இந்த ஹேர் டை வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா வாட்டரை வச்சு நல்லா சிம் பண்ணணும். நல்லா சிம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ரெட் கலர் டிகாஷன் மாதிரி வரும். அந்த டிகாஷனை வந்து நீங்க ஹேர்ல வந்து இதுல அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சேஜ், ரோஸ்மெரி, நீட்டல். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரூனட் கலர்ல ப்ரௌன் கலர்ல கொடுக்கும். இதுவும் உங்களுக்கு வந்து கிரே ஹேர்ல இருந்து ப்ரௌன் ஹேர் கலரா மாறுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமெடிஸ். இது மூணையுமே வந்து நீங்க நல்லா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு அந்த நேச்சுரல் அந்த டீயை எடுத்து நீங்க அப்ளை பண்ணீங்க. யூஸ்வலா கண்டிஷனரோட எல்லாமே அப்ளை பண்ணி 1 ஹவர் வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரின்ஸ் மட்டும் பண்ணாலே அந்த கலர் லாக்ஸ் வந்து ஹேர்ல வந்து அப்படியே பிடிச்சிடும். ஹேரும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனியா இருக்கும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் உங்களுக்கு இதுல இருந்து கிடைக்கும். 10th பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர். இது வந்து அழகான ஒரு ரெட் கலர் கொடுக்கும். ஹைபிஸ்கஸ் கலர்ல ஆக்சிடென்ட் ஃப்ளவர்ஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. ஹேருக்கும் ஸ்கேல்புக்கும் ரொம்பவே நல்லது. நல்ல ஒரு ஷைனி லுக் கொடுக்கும். ஒரு ரெட் கலரா உங்க ஹேருக்கு கொடுக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா
ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸோட கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஹேர்ல அப்ளை பண்ணி ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு சும்மா ரின்ஸ் பண்ணிடுங்க. இது கண்டிஷனர் போட வேண்டாம், ஆலோவேரா ஜெல் யூஸிங். அடுத்தது பாத்தீங்கன்னா கேலண்டுலா. அது நம்ம இந்தியால வந்து ரொம்ப கிடைக்காது, கிடைச்சா வந்து உங்களுக்கு பெஸ்ட். இது ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை. இது ஒரு நல்ல ஒரு பொன்னிறமான ஹேர் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒண்ணும் கிடையாதுங்க, அது கேலண்டுலாவோட ஹனியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு நேச்சுரல் கண்டிஷனரா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அது வெள்ளப்பாகு. வெள்ளப்பாகுல வந்து கிரே ஹேர் கம்மியா இருக்கும். வெள்ளப்பாகு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் மட்டும் பண்ணாதுங்க, ஹேர் கிரே ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி பண்ணும். இது வந்து மொலாசஸ்ன்னு சொல்றாங்க. இதோட வந்து வெள்ளப்பாகோட ஆப்பிள் சிடார் வினிகரும் யோகாட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில்ஸ் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மாஸ்க் மாதிரி உங்க ஹேர்ல அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 1 hour கழிச்சு 2 hours கழிச்சோ அதை வாஷ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். அடுத்தது வந்து டர்மரிக். டர்மரிக் வந்து ஒரு கிரேட் வே ஒரு ஹேர் டைக்கு. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொன்னிறமான ஷேட் வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டர்மரிக்கோட இது தண்ணியில இது பண்ணிட்டு அந்த கொக்கோஷனை எடுத்துட்டு அதோட வந்து கொஞ்சம் கண்டிஷனர் அப்ளை பண்ணி ஹேரை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் 13 எஃபெக்ட் வே ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்ல இருந்து உங்களோட ஹேரை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சலூன்ல இருந்து நம்ம ஹேரை டேமேஜ் பண்ணாம ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கடைசியா இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பாக்குறேன். until then, bye.